மகாபெரிவாச்சரணம். இங்கிலீஷ் நம்ம கற்றுக்கிறதுக்கு கைல் இன்ஸ்டிடியூட்டோட ஒரு வெல்கம். அது சின்னதாக உங்களுக்கு எப்படி நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம், நீங்கள் என்ன கற்றுக்க போகிறீங்க அப்படிங்கிற விஷயம் சொல்லக்கூடிய ஒரு சின்ன வீடியோ. இங்கிலீஷ் அப்படின்னு சொன்னோன்னே நமக்கு என்ன ஒரு விஷயம் தோணும் அப்படின்னா, ரொம்ப கஷ்டமானது, கிராமரில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது நம்மளால் எப்படி கற்றுக்க முடியும், அடுத்தது என்ன நினைப்போம் அப்படின்னா, நம்மளுக்கெல்லாம் இவ்வளோ வயசாகிடுச்சு, இதுக்கப்புறம் கற்றுக்க முடியுமா அப்படின்னு நமக்கு தோணும். சின்ன பிள்ளைங்க அப்படின்னா ஈஸியாக அவங்க கற்றுக்கலாம், செய்யலாம், நம்மளுக்கு எங்கே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும். ஏன் அப்படின்னா உட்காந்து எழுதணும், செய்யணும், திரும்ப ஹோம்ஒர்க் செய்கிறது, திரும்ப அவங்களுக்கு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. அது நம்மளால் முடியுமா அப்படின்னு நம்மளுக்கு தோணும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களை நான் என்னோட இங்கிலீஷ் கிளாஸ்க்கு வெல்கம் பண்ணுறேன். வெல்கம் டு அவர் இங்கிலீஷ் கிளாஸ். அடுத்தது உங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன், நான் யாருன்னு தெரியணும் இல்லையா? ஸோ நான் தான் உங்களோட டீச்சர் உமா மகேஸ்வரி. ஓகே, ஸோ இப்போ என்ன சொன்னோம் அப்படின்னா, இங்கிலீஷ் கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாதுன்னு நம்ம சொன்னோம். எப்படி அப்படின்னா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு அழகான ஒரு சூழல். அந்த சூழலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சார் பிளாக் போர்டில் நடத்திட்டுருக்காரு. அப்படியே உட்காந்து அதை அப்படியே நம்ம புத்தியில் ஏற்றிட்டுருக்கோம். இந்த அட்மாஸ்பியர் பாசிபிளா அப்படின்னு நம்மளுக்கு தோணும். அதே தாங்க நடக்க போகுது. கிளாஸில் நீங்கள் உட்காந்திங்க அப்படின்னா, கிளாஸ் ரூம் இந்த மாதிரி இருக்குமான்னு கண்டிப்பாக கிடையாது. ஆனால் உங்களோட ஐடியாஸ் இந்த மாதிரி ஆயிரும். அப்போ கிளாஸில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஏதோ ஒரு சின்ன சொர்க்கத்தில் நம்ம உட்காந்து அப்படி அழகாக கற்றுக்கிற மாதிரி, ஒரு கார்டனில் உட்காந்து நம்ம அழகாக கற்றுக்கிற மாதிரி, உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட் பிளேஸில் உட்காந்து கற்றுக்கிற மாதிரி அந்த ஒரு அட்மாஸ்பியர் நம்ம கொண்டு வந்துடும். ஸோ கிளாஸ் ரூம், டீச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் அழகாக ஈஸியாக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கற்றுக்க போகிறோம். ஏன் அப்படின்னா, இது ஒரு லாங்குவேஜ் இல்லையா? லாங்குவேஜ் கற்றுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன முக்கியமான ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வேணும். அந்த இன்ட்ரெஸ்ட் சின்ன வயசில் தாங்க இருக்கும். இப்போலாம் எனக்கு என்னங்க இன்ட்ரெஸ்ட் ஆகிப்போச்சு அப்படின்னா, முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கற்றுக்கிறதுக்கு வயசே கிடையாதுங்க. சொல்லுவாங்க வயசு அப்படிங்கிறது ஒரு சின்ன நம்பர் தாங்க. அந்த நம்பரை உங்களை என்னமே பண்ணாதுங்க. உங்கள் மனசு எப்போவுமே அந்த இளமையோடு தான் இருக்குது. அந்த பிரெயின் சொல்கிறோம் இல்லையா, அது எப்போவுமே ரெடியாக இருக்குங்க, கற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். ஆனால் நம்ம என்ன செஞ்சுட்டோம் அப்படின்னா, ஐயோ எனக்கு வயசாகிடுச்சு, என்னால் கற்றுக்க முடியாது, எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு இது ஏறாது அப்படி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லி நம்மளை அப்படியே பழக்கிட்டோம். சரி, இப்போ இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னா அது ஒரு லாங்குவேஜ், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? என்னங்க பெரிய இன்ட்ரெஸ்டாக இருக்க போகுது அப்படின்னு கவனிப்பீங்க. இப்போ சின்னதாக நம்ம தமிழில் விளையாடுவோம், அதாவது வார்த்தை விளையாட்டு அப்படின்னு சொல்லுவோம். என்ன வார்த்தை விளையாட்டு? தமிழில் ஒரு வார்த்தை சொல்லுவோம், அந்த வார்த்தையை பிரித்து நிறைய வார்த்தையை நம்ம கிரியேட் பண்ணுவோம். இப்போ பள்ளிக்கூடம் அப்படின்னு சொன்னோன்னா கிடக்கடன்னு சொல்லிடுவோம், பள்ளி கூடம் படம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் சொல்லும் பொழுது என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்காது அப்படின்னா வார்த்தைகள் நிறைய சொல்லுவோம். இப்போ இங்கிலீஷில் என்ன ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒன்று சேர்க்க முடியும் அப்படின்னா, ரொம்ப ஷார்ட்டாக சொல்லலாம், ஷார்ட்டாக சொன்னாலும் ஸ்டைலாக சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. சாதாரண ஒரு வார்த்தைங்க, என்னால் முடியாதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இங்கிலீஷ் அப்படி சொன்னோடனே நம்ம சொல்கிற ஒரே வார்த்தை, ஐயோ என்னால் முடியாது, இட்ஸ் இம்பாசிபிள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம் இல்லையா? அந்த இம்பாசிபிள் அப்படின்னு சொல்கிறதுலையே பாசிபிள் இருக்குங்க அப்படின்னு அழகாக சொல்லுவாங்க. எப்படி? இப்போ நம்ம வார்த்தையை பிரிச்சோம் இல்லையா, பள்ளி கூடம் படம் அப்படின்னு. இப்போ அதே மாதிரி இதில் பிரிச்சிங்க அப்படின்னா, ஐ ஆம் பாசிபிள், முடிஞ்சு போச்சு. இதை பேச்சு வழக்கில் இப்படி நம்ம சொல்கிறோமா அப்படின்னா கிடையாது. இது ஒரு ஸ்டைலாக சின்ன சின்ன வார்த்தைகள் போட்டாலே ஒரு ஸ்டைலான மீனிங் கொடுக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜ் ஆயிடுச்சு. ஆக நான் இது இப்படி சொன்னாலே நெகட்டிவாக சொன்னதை இப்போ என்ன ஆயிடுச்சுங்க, ஒரு பாசிட்டிவாக மாற்றிட்டேன். ஆக நம்மளால் கண்டிப்பாக முடியும் அப்படிங்கிறது நினைக்கிறீங்க. இதே மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பார்க்குறோம். ஸோ இங்கிலீஷ் அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லாங்குவேஜுங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, நாங்களும் ஈஸியாக கற்றுக்கலாம், எங்களுக்கெல்லாம் ஏஜ் பற்றி கவலையே கிடையாதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க. மகாபெரிவாச்சரணம்.